ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் போடுங்க. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2-3 நாளைக்கு முன்னாடி ஹெவி ஸ்னோங்க. வெதரில் கூட அலர்ட் போட்டிருந்தாங்க. ஈவினிங்லேருந்து பொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க நான்ஸ்டாப்பாக. எவ்வளோ தூரம் விழுந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் கீழே இறங்கி வந்திருக்கேன். ஸோ 8:30-9 மணி இருக்குங்க. அந்த இருட்டில் கூட பார்த்திங்கன்னா ஸ்னோவோட அந்த என்ன சொல்கிறது, அந்த வெள்ளை அந்த ஸ்னோவோட அந்த இதுக்கு அப்படியே டியூப்லைட் போட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக இருந்துச்சுங்க. சூப்பராக ஸ்னோவில் ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு 10-15 நிமிஷம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நான் மேலே கிளம்பிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாயில்டு எக்கை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோங்க. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசம் சாதத்துக்கு இதை கூட தொட்டுக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்குங்க. வாங்க அந்த ரெசிபியை பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா முட்டையை முதல்ல வேக போட்டு தோலை உரித்து அதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். மொத்தமாக மஞ்சளோட நான் வேக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ தான் வெந்து முடிஞ்சிச்சு. இனி தோல் நீக்கி இதை கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த கேஸ்ட் அயர்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃப்ரை ஆயில் சேர்த்துக்கலாங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு. ஸோ நம்ம முட்டையை வச்சு ஒரு முட்டை கொத்துன்னு சொல்லிக்கலாம், இல்லை சப்ஜின்னு சொல்லிக்கலாம். அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் ஸ்டெப்பு எண்ணெயை விட்டுக்கலாம். ஆனால் தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் தாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். இப்போ தாளிப்புக்கு அப்புறம் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் நான் பாதியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, ஃபுல் தேவைப்படாது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பூண்டு எடுத்து சின்னதாக எடுத்து அதை இடித்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறோம். நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்ப்போம். அதே சமயம் நீங்கள் பூண்டை மட்டும் இடிச்சும் சேர்க்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா தரோவாக வதங்கி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருப்பேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இப்போ தான் தோணுச்சு எனக்கு. ஸோ பச்சை மிளகாய் அளவாக சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம், பெப்பர் நிறையா சேர்ப்போம். அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அப்புறம் உரப்பு அதிகமாகிடும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஜஸ்ட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. ஸோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததே தக்காளி சேர்த்துக்கிறோம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கி விட்ட பிறகு ஒரே ஒரு சின்ன தக்காளி ஃபுல்லாக சேர்த்துருங்க. பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி நமக்கு வதங்கி வரணுங்க. அப்படியே பஞ்சு மாதிரி வெந்து வரணும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். ரெசிபிக்கான உப்பை இதிலையே நம்ம சேர்த்துட்றோம். நான் தூள் உப்பு தான் சேர்க்குறேன். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. ஸோ நமக்கு ரெசிபிக்கான மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் கொஞ்சம் நேரம் லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறோங்க. என்னென்ன சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, அப்புறம் மிளகா தனியா ரெண்டும் கலந்தது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இதை தாண்டி நம்ம பெப்பரும் சேர்ப்போம். ஸோ நான் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலா வடை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிறோங்க.
தண்ணி ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கொத்து மாதிரி தான் எடுக்க போகிறோம், அப்படியே சுருட்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லா மசாலா வடை போகட்டுங்க. அதுக்கிடையில் முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. அந்த தக்காளியோட புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாங்க. இங்கே முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மஞ்சளோடையே அப்படியே வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மஞ்சள் பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் கூட என்ன பண்ணியிருக்கேன்னா 3 முட்டையோட மஞ்சளை சேர்க்கலை, 2 முட்டையோட மஞ்சள் மட்டும் சேர்த்துட்டு ஒன்றை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட வேண்டியது தான். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. சேர்த்துட்டு அப்படியே பூ மாதிரி கலந்து விட்ருங்க. நமக்கு அந்த மசாலாவோடு அப்படியே ஒன்று சேரணும். ஏன்னா சூப்பராக கலந்து விட்டாச்சுங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ டெம்ட் ஆகுது, இப்போவே சாப்பிட்ணும் போல். இப்போ ஃபைனல் டச்சு ஒன்று இருக்குங்க. நம்ம பெப்பரை தூவ போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நுணுக்கின பெப்பரு. ஸோ அப்படியே மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்ருங்க. தூவிட்டு எகெயின் ஒரு மிக்ஸ். உங்களுக்கு மஞ்சள் எல்லாம் லைட்டாக இதாகிடுச்சுன்னா பரவாயில்லைங்க, அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா நம்மளுடைய முட்டை ரெசிபி ரெடிங்க. இதை வந்து நீங்கள் முட்டை கொத்துன்னு சொல்லிக்கலாம், இல்லை முட்டை தொக்குன்னு சொல்லிக்கலாம், இல்லை முட்டை வறுவல்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாங்க. ஸோ நீங்கள் அந்த சப்பாத்திக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தொக்கோடு எடுத்து சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ரசமோடு இதை தொட்டுக்க போகிறோம். அற்புதமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் கூட சாப்பிட்றதுக்கு பருப்பு மசியலுங்க. துவரம்பருப்பை மசித்து தாளித்து வச்சுருக்கேன். அண்டு பருப்பு ரசம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கோவக்காய் பீன்ஸ் பொரியல், அது கூட ஸ்பெஷலான இந்த முட்டை கொத்து. ஸோ இதுதாங்க இன்றைக்கி லன்ச்சு. ஸோ சூப்பராக இருக்க போது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பண்ண இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே இது டிஃபன் ஐட்டத்தை விட ரைஸ் ஐட்டத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.